உயிரோடு இருக்கும் போதே பாலை ஊத்துறாங்களே, கடைசியில தயிரை ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவானு போல இருக்கு. இந்தாங்க சாமி, உங்களுக்குன்னே கொண்டாந்தது. ஐ மாம்பழம். சாமி நீங்க பழம் திங்க கூடாது. அப்ப ஏன் படைக்கிறீங்க? படைப்போம், ஆனா சாமி திங்க கூடாது. அத நாங்க தின்னுக்கிறோம். அடுத்து பஞ்சாமிர்தம் வேணாம் சாமி. அதுல தேன்லாம் கலந்துருக்கு, முடி நரைஞ்சு போயிடும். வேணாம். நிறைய தெரியல எங்களுக்கு சாமி, உங்களுக்கு இல்ல. ஊத்துங்கயா. ஐயோ அப்படியே அவ்வளவு ஊத்து. வலிச்சு ஊத்து உள்ள கை விட்டு வலிச்சு ஊத்து. மிச்சம் இருந்துச்சுன்னா நீ உட்காந்து வலிச்சுட்டு உட்காந்துருப்பா. போதும்பா. அப்பா ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலான்னு பார்த்தேன். கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே. 7வது குடம் போகுதுன்னு. அடுத்து என்னென்ன? 8வது குடம். சும்மாரியா, கணக்கு பாக்கிறதுக்கு உட்காந்துருக்கோம். எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. ஐயோ, என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே, விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கே. இதுக்கு ஒரு வழி பண்றேன். மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு. சும்மாரியா ஐயா, நம்ம சின்னையா காவு பொறுப்பு ஏத்ததுல இருந்து வயக்காடு வாழை எல்லாம் விளைஞ்சபடியா இருக்கு, காய்ச்சபடியா இருக்கியா. ஐயா, முன்னெல்லாம் நம்ம ஊர் பொம்பளைங்க கழுத்துல காதுல நகைய போடாம வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுட்டு வெளியே வருவாங்க. இப்ப தைரியமா போட்டுக்கிட்டு வெளியே வர்றாங்க. அது சரி, வயலெல்லாம் வெளுத்து கிடக்கு, ஏன் உரம்படலையா? போடலீங்க. ஏன் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரணுங்க. ஏன் உங்களுக்கு நேரம் இல்லையோ? போட போய் வண்டி கட்டிட்டு போய் ஒரு 10 மூட்டை வாங்கிட்டு வந்து போடு போ. இங்கேயா நம்ம பொழப்பல மண்ணெளி போட்டுட்டான். அந்த சங்கையா பயல ஒரேடியா தீர்த்து கட்டணும். நான் பூவாயி கடத்துல தாலிய கட்டணும். அவன் கண்ணுல நாம மண்ணெளி போடணும். அவன் ஊர்லயே திருடணும். அவனுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க சங்கையா தம்பி. எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு. இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல சார், வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபீசர். சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன். ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளு பதிவு பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றிய. இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க? என் மேல பழனி ஆண்டவர் இருக்காராம். என்ன மொட்டையை அடிச்சு பட்டையை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. முத்தமா, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியல் பணத்தை கொண்டு போய் பழனி உண்டியல போட சொல்லிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் உன் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியல உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை? உடைக்கிறவன புடிக்கிற பரம்பரை. ஏப்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா இருங்க. இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? தட்ஸ் கரெக்ட். உண்டியல மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிடறேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை. நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். ஷாபாஷ். மாமா, இந்த கம்ப பிடிங்க. நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. கொட்டையை கழட்டி போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது? போடா. ஐ ஓடியாந்துரு. உள்ள திங்கிற சோத்த தள்ளி விட்டீங்களே பாவிங்களா! பாவி, என்னடா இது? எங்க ஊர் காவல்காரர் தெரிஞ்சா உங்களை கண்ட விதமா வச்சு போட்டுருவாங்க. செய்ய முடியும். அந்த ஐயனாரே ஊருக்கு வெளியே அறிவாளை கையில வச்சு சும்மா உட்கார்ந்திருக்காரு. உங்க காவல்காரனை கிழிக்க போறான். வெட்டியா வேண்டாம் பேசிட்டு இருக்கீங்க. 2 பேரும் சேர்த்து கட்டி போடுங்க சீக்கிரம். தம்பி, பாத்தீங்களா தம்பி, இந்த
அக்கிரமத்தை. நீங்க காவக்கார வந்ததுக்கு அப்புறமா நாங்க நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சோம். இப்போ இந்த கொள்ளக்கார பசங்க எங்க கொடுமைப்படுத்துறாங்க ஐயா. கவலைப்படாதீங்க ஐயா, அந்த கொள்ளக்கார பசங்களை இனி நான் விட்டு வைக்க மாட்டேன். அவங்க அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தங்கையா, நீ எடுத்த முடிவு சரிதான். ஆனாலும் அந்த பயலுக இல்ல சிக்கந்தர் பாய், இந்த விஷயத்துல என் உயிரே போனாலும் சரி, அவங்க கண்ணன் தொண்டமா வெட்டாம விட மாட்டேன். உன் கோபத்துல நியாயம் இருக்கு. ஓட்டப்பாலத்துக்கிட்ட ஒத்தையா வர வண்டியில வழிமறிச்சு ரொம்ப காலமா கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை புரி வச்சு தான் பிடிக்கணும். ஓஹோ, ஓட்டப்பாலத்துல ஒத்தையில வர்ற வண்டிகள்லாம் வழிமறிச்சு கொள்ளையடிக்கிறாங்களா? அதையும் பாத்துறேன் பாய்.